இந்த ஜனநாயக நாட்டுல அந்த ஜனநாயகத்தோட அடிப்படையா இருக்கக்கூடிய வாக்குரிமையை பிரிச்சுட்டா அந்த நாட்டில் இருக்க மக்கள் அகதிகளாவோ கேட்பாரற்ற நிலைமைக்கு போயிருவாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அந்தந்த தாய் நிலத்துடைய மக்களுடைய உரிமையை பெருக்கக்கூடிய செயலை இந்த பாசிச பாஜக அரசு முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம வரக்கூடிய எதிர்கால சந்ததியினர் இந்த தேசிய இன உணர்வை இழந்து ஒரு என்னைக்கு எப்படி பீகாரிகள் வாழக்கூடிய பீகார் நாட்டுல வாழ முடியாம ஒரு தொழிலாளர்களாவும் ஒரு அகதிகளாவோ கிட்டத்தட்ட தொழிலாளர்னு என்ன ஒரு வகையான அகதிகள் தான், அகதிகளாகவும் ஒட்டுமொத்த குடும்பமா பல மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து போறாங்களோ அது போல இந்த சைடு இருக்கக்கூடிய தமிழ்நாடோ மற்ற இதர மாநிலங்கள் குறிப்பிட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இளைஞர்களோ அது எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அகதிகளா பல மாநிலங்களுக்கு கடந்து போகணுங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிற இந்த செயல் திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருது. இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, இது வரைக்கும் இந்த பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த அனைத்து செயல் திட்டத்தையும் விட இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு அரசு ஆணையா நான் பாக்குறேன். இதை பத்தி கூடுதல் தகவல் என்னங்கிறத இந்த காணொலி நம்ம முழுமையா பார்த்துடலாம். பீகார்ல கடைசியா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுடைய அந்த ஒருங்கிணைப்பு பணி அப்பவே எஸ்ஐஆர்ங்கிறது அமலாக்கப்படுத்திட்டாங்க இந்த மத்திய அரசாங்கம். அந்த எஸ்ஐஆர் செயல் திட்டம் அமலாக்கப்படும் போதே அந்த நாட்டுல இருந்து 64 லட்சம் பேத்துக்கு வாக்குரிமை பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் நின்று கோர்ட்டு தலையிட்டு அதுல இருந்தக்கூடிய ஒரு 50 லட்சம் பேத்துக்கு மறுபடியும் வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. மீதி இருக்கக்கூடிய 10 to 12 லட்சம் பேத்துக்கு இன்னைக்கு பீகார்ல நாட்டுல வாழக்கூடிய 12 லட்சம் பேத்துக்கு அவங்களுக்கு இந்த நாட்டுல வாக்குரிமை கிடையாது. நீங்க எல்லாம் வேலை நிமித்தமாகவும் பல காரணங்களாகவும் நீங்க எல்லாம் வெளிநாட்டுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போயிட்டீங்க. நீங்க இனிமே அந்தந்த மாநிலங்களை வாக்குரிமை வாங்கிக்கலாம். இங்க பீகார்ல இருக்க உங்களோட வாக்குரிமை இல்லைங்கிற ஒரு படிவத்தை மட்டும் நீங்க காட்டி மற்ற இதர மாநிலங்கள்ல உங்களுடைய வாக்குரிமை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த எஸ்ஐஆர் பீகார்ல நடந்த தேர்தல் ஆணையர் அந்த அறிக்கையை வெளியிட்ட போதே மற்ற தேசிய இன உணர்வு கொண்ட அனைத்து கட்சியினரும் அனைத்து மாநிலத்திலையும் அதற்கான எதிர்ப்புகள் கிளம்புச்சு. குறிப்பா தமிழ்நாட்டுல இதை ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையா எடுத்துக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நேரத்துல இதை சரியா விமர்சிக்கல, இதை சரியா எதிர்க்கவும் இல்லை. இன்னைக்கு பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு, பாரதிய ஜனதா இதுல வெற்றி பெற்று முடிச்சாச்சு. இது அடுத்ததா இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டு மாநிலத்துல எலெக்ஷன் நடக்க போகுது, ஸ்டேட் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனுக்கும் எஸ்ஐஆர் அமலாக்கிய தீர்வோன்னு சொல்லி மத்திய சர்க்கார் அவங்களுடைய கடுபிடிகளை நம்ம நாட்டுல அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு